பணத்தை தேடி ஓடு ஒன்ன இயற்கை நின்னு பார்க்க சொல்லும். நீ நின்னு அதைய பார்த்தா பணமும் தெரியும் உனக்கு சூத்தா. உழுதாவயலுக்குள்ள உல்லாசமா போற புள்ள பொடி நடையும் புருவா கட்டும் பொழுத மயக்குதடி. பொடி நடையும் புருவா கட்டும் பொழுத மயக்குதடி. கிச்சா 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 கிச்சா. மண்டைக்குள்ள வெறும் மண்ணு, மண்டைக்குள்ள வெறும் மண்ணு. தி மாதேவன் ஷோ. ஹலோ வாய்ஸ், வணக்கம். வணக்கம் வணக்கம். வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வந்து தருண் பிரவேகா சந்தித்தது, ஒத்த செவரு உருவானது, குழந்தைகள் பாடல்கள் பண்ணது, தொல் உரு எல்லாத்த பற்றியுமே பேச போகிறோம். ஸோ ஒத்த செவர்லேருந்து ஆரம்பிப்போம். பேர் வந்து மதுரையில் வச்சோம் நாங்கள். ஸோ சும்மா பாடிக்கிட்டு இருந்தோம், வாசித்து பாடிக்கிட்டு ஒத்த செவரில் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஒத்த செவருன்னு பேர் வச்சிட்டோம். ரெண்டு பேரும் கட்டடக்கலைஞர்கள், ரெண்டு பேருமே ஆர்கிடெக்ட்ஸ். நாங்கள் படித்தது வந்து ஹொசூரில் தான் ஆர்கிடெக்சர் படித்தோம். அப்போ வந்து தருண் என்னோட ஜூனியர். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான இசையை கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஒரே மாதிரியான புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதில் தான் கனெக்ட் ஆனோம் ரெண்டு பேரும். அப்படியே பாட்டு பண்ண ஆரம்பித்தோம். கேபர்கிட்ட பாட்டை முதல்ல காமிச்சோன்னே அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கு முன்னாடி தருண் வந்து ராஜசேகர் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இண்டி மியூசிக், தமிழ் இண்டி மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் எங்களை பொறுத்த வரைக்கும். இந்த பாட்டோட தலைப்பு கண்ணம்மா நல்லம்மா. தலைப்பு என்னமோ ஒரு கிராமிய வாசனை அடித்தாலும் இதற்கு சேர்ந்த இசை வந்து மேற்கத்திய இசையாக அமைச்சிருக்கோம். மதுரையில் அவர் வந்து ரொம்ப வருஷமாக இண்டிபெண்டன்ட் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். நீ சொல்ல ராஜசேகர். ஸோ ராஜசேகர், ப்ளூபேர்ட்ஸ் ராஜசேகர்னு பழைய மியூசிக் லிசனர்ஸ்க்கெலாம் தெரியும். அவர் வந்து 1980s இருந்து தமிழ் இண்டிபெண்டன்ட் ப்ளூஸ், ஜாஸ் மியூசிக் இதெல்லாம் அவர் எழுதி பாடுற ஒருத்தர். ஸோ அவர் வந்து நெய்பர், ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ அவரை பார்த்து தான் வளர்ந்தது. ஸோ அவரோட பாட்டெலாம் கேட்டு அது பக்கத்து வீட்டில் அவர் பாடுறது, அவரோட ஷோஸ்க்கெலாம் போகிறது, இந்த மாதிரி இருந்தது. அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் லிசன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் காலேஜ் படிக்கும்போது மீட் பண்ணும்போது பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தது. ராஜசேகர் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரையில் இண்டி மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஸோ மதுரை வந்து நமக்கு அந்த கல்ச்சுரல் சைட் ஆஃப், ட்ரெடிஷ்னல் சைட் ஆஃப் மதுரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மதுரையில் வந்து ஒரு பெரிய ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கான ஒரு பேஸ் இருக்குது. அங்கே வந்து நிறையா மியூசிஷியன்ஸ், நிறையா இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலோ இண்டியன்ஸ் நிறையா பேர் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் கேட்குறது. நம்ம கேட்கக்கூடிய நிறையா பீட்டில்ஸோட கேசட்லாம் இருக்குல்ல, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது மதுரையில் தான் நடக்கும். ஆஹா. ஸோ அது வந்து ரெக்கார்ட்லேருந்து சிடியாக கன்வெர்ட் பண்ணுற வேலைகள்லாம் அங்கே தான் நடக்கும். நிறைய பேர், எங்கள் அம்மா பீட்டில்ஸ் கேட்பாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து சாதாரணமான ஒரு அம்மா, நார்மல் வீடு தான், அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் அவங்க பீட்டில்ஸ் கேட்குற வழக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க இருந்த ஏரியாவில் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ராஜசேகர் அங்கிள் வந்து மதுரை அமெரிக்கன் காலேஜில் ஒரு காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே பேண்ட் மியூசிக், அங்கே சொந்தமாக பாடல்கள் எழுதுறது, அவங்க பீட்டில்ஸ், ரோலிங் ஸ்டோன்ஸ், பாப் மார்லி, பாப் டிலன் இந்த மாதிரியான பாட்டெல்லாம் கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து அங்கே எப்போவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது ரொம்ப முன்னாடி நமக்கு 70s தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவரை பார்த்தா கிட்டார் வாசிக்கணுன்ற ஆசையே வந்துச்சு. ஆக்சுவலாக யாராவது இந்த பார்ட் ஆஃப் மதுரையை கேப்சர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சில வீடியோஸ் மட்டும் அவரே வந்து அந்த VHS டேப்லாம் இருக்கும்ல, ஆமாம், அந்த மாதிரி ஜென்ரலாக கல்யாண கேசட் ரெக்கார்ட் பண்ணுறவங்கள கூப்பிட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் ஒரு 4-5 வீடியோ இருக்கும். அவரோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னவா இருக்கும்னா, இந்த பீட்டில்ஸ், ரோலிங் ஸ்டோன்ஸ்லாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அவர் தமிழில் பண்ணுவார். அதாவது ஒரு லைக் டாக்கிங் ஹெட்ஸ்னு அப்போ ஒரு பெரிய பேண்ட் இருக்கும், அதில் சைக்கோ கில்லர்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு அந்த காலத்தில் இருந்துச்சு. அது அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து அதே டியூனில் ஆனால் தமிழ் பாட்டா பண்ணியிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட ஒர்க். இது மட்டும் இல்லாமல் நிறைய நாட்டுப்புற கலைஞர்களோட பாடல்களை எடுத்து அதை வந்து ராக் மியூசிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது. அவரோட பாடல்கள் வந்து ரொம்ப இந்த குளோபலைசேஷனை கிரிட்டிசைஸ் பண்ணி இதெல்லாம் 90s
குளோபலைசேஷன் ஆரம்பிக்கிற நேரங்களில் இது வந்து கரெக்டான பாதை இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் அந்த டயத்தில் அங்கே ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் மாதிரி அங்கே அந்த மூமெண்ட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் அவர் பண்ணிட்டாரு. ஆமாம். இந்த பாடலின் தலைப்பு உலகமயமாதல். இந்த குளோபலைசேஷன் நிறைய பேசிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. அதனால இந்த பாட்டு உருவானது. உலகமயமாதல் அதில் பாதிக்கப்படுறவர்கள் பெரும்பாலும் குடியானவர்கள், ஏழை மக்கள் தான். அந்த WTO மீட்டிங் அங்கே நடந்தப்போ இந்த பாட்டு எழுதப்பட்டது. ஸோ இப்போ நீங்கள் பண்ண பாட்டெல்லாம் பேசுகிறோம், நிறைய பாடவும் போகிறோம். பட் ராஜசேகர் அவர்களுடைய பாட்டு எங்களுக்காக உழுதாமயடுக்குள்ள உல்லாசமா போற புள்ள பொடி நடையும் புருவா கட்டும் பொழுத மயக்குதடி பொடி நடையும் புருவா கட்டும் பொழுத மயக்குதடி கிச்சா 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 மாடு ரெண்டும் மதுரவல்ல மணிகள் ரெண்டும் திண்டு கல்லு குட்டி ரெண்டும் கும்பகோணம் குடுங்குதடி ரொட்டு வழி குட்டி ரெண்டும் கும்பகோணம் குடுங்குதடி ரொட்டு வழி கிச்சா 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 கிச்சா. பயங்கரமான எனர்ஜி இருக்கும். இது வந்து அவர் ஒரு ஃபோக் பாட்டை கேட்டு அதை வந்து கான்டெம்பரரைஸ் பண்ண ஒரு பாட்டு. நைஸ். இல்லை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசும்போது நம்ம ஒர்க் பற்றி பேசுகிறது முக்கியம். பட் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் அவங்களாம் நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக தருண் முதல்ல கிட்டார் எடுத்ததுக்கான காரணமாக இருந்து ஒரு ஆர்டிஸ்டாக எங்களுக்கு எந்த மாதிரியான கதை சொல்லணும் அப்படிங்கிறதுல எங்களை டைரக்ட் பண்ணதில் அவரோட ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க்காக இருக்குது. ஸோ உங்கள் ஜேர்னியை ஷேப் பண்ணதில் ராஜசேகர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவர் பக்கத்து வீட்டில் இருக்கும்போது இப்போ நான் யூடியூப்லலாம் அட்டாக் பாண்டி அப்படின்ற ஒரு பேஜில் வந்து ஒரு யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கும், ஜே ராஜசேகரன். ஸோ அவர் அந்த வீடியோ எடுக்கும்போது நான் அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு 10-12 வயசு இருக்கும் எனக்கு. ஸோ அப்போ வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டு இருந்தது. ஸோ அப்புறம் அவரை பார்த்து கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவருக்கு கொடுத்தார் ஒரு சிடி, கிட்டார் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு. அந்த சிடியில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணுன்ற ஆசையில் தான் கிட்டார் பண்ண ஆரம்பிச்சது. அது கிடைக்கல, அதனால அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முக்கியமான. நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ட்ரடியூசிங் ராஜசேகர் டு அஸ். நீங்கள் கேபருக்கு முதல்ல ஒரு பாட்டு அமிச்சிங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது என்ன பாட்டு? அப்படியே பாடுங்க. இது கிட்டார் எடுத்துகிட்டு பாடலாமா? மண்டைக்குள்ள வெறும் மண்ணு மண்டைக்குள்ள வெறும் மண்ணு நோண்ட நோண்ட அழுக்கும் இழுக்குது தோண்ட அசிங்கம் கிடைக்குது புழுவும் பருந்தும் சேர்ந்து சுத்துது காட்டிலோ நாய் தனியாகத்துது மண்டைக்குள்ள வெறும் மண்ணு மண்டைக்குள்ள வெறும் மண்ணு. அழுக்க தாண்டி எதையும் தேட அன்பும் பண்பும் பசியில் வாட பொறுமையெல்லாம் தோத்து போக வழியும் தலைய விரிச்சு ஆட மண்டைக்குள்ள வெறும் மண்ணு மண்டைக்குள்ள வெறும் மண்ணு. நோண்டி 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 பார்த்த தோண்டி 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 பார்த்த நோண்டி 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 பார்த்த தோண்டி 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 பார்த்த மண்டைக்குள்ள வெறும் மண்ணு மண்டைக்குள்ள வெறும் மண்ணு.
ஆஹா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டை பண்ணுறீங்க. புழுவும் பருந்தும் சேர்ந்து ஒன்றா சுற்றுதுன்ற அளவுக்கு இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இப்போ அங்கேருந்து நீங்கள் பல பாடல்கள் பண்ண பிறகு குழந்தைகளுக்கும் பாட்டு பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ். அது இன்னும் நிறைய பேர் அதை பண்ணணும்னு நான் விரும்புகிற ஒரு ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ குழந்தைங்களுக்கு அதை சொல்லும்போது, அவங்களுக்கான கதைகள் சொல்லும்போது இதெல்லாம் இல்லை, அங்கே ஒரு இன்னசென்ஸ் வரணும். அப்போது அந்த இன்னசென்ஸ் எப்படி, அங்கே சொன்ன கதைகள் என்ன, அதுக்கு எப்படி நீங்கள் தயாராகிட்டீங்க? பேண்டாக யோசிச்சு பார்க்கும்போது முதல்ல எங்களுக்கு இருந்த குழப்பங்களை நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருந்துச்சு. ஒரு இசைக்குழுவாக ஆரம்பிக்கும்போது அப்படியே காலப்போக்கில் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்னும் நிறைய பேர் கூட சேர ஆரம்பித்தாங்க. கீர்த்திரதன் எங்கள் பேண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக வந்து சேர்ந்தார். எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய மாற ஆரம்பிச்சுது. நிறைய விஷயங்கள், நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணும்போது, நிறைய பேரை சந்திக்கும்போது இந்த மாதிரி நிறைய நடந்து 9 வருஷம் இப்போது ஆயிருக்கு. வருஷம் முடிஞ்சு நம்ம வந்து ஒரு 4வது வருஷத்தை குழந்தைங்களுக்கான பாட்டு பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒவ்வொரு டைமாகவுமே இப்போ பாட்டும் நாங்களும் சேர்ந்து தான் எவால்வ் வர மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். ஆரம்பத்தில் இருக்கும்போது நிறையா குழப்பங்களோடு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னி இருந்துச்சு, ஒரு ட்ராவல் இருந்துச்சு. அதை பற்றி நிறையா பாடல்கள் இருக்கும் அந்த டைமில். அப்புறம் ஒரு டைமில் குழந்தைகளுக்கான பாடல்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு டைமில் வந்து செல்ஃப் டவுட் இருந்துச்சு. திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்கோம், மறுபடியும் அது வருது, திரும்பி அது வேற மாதிரி ரீசர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அது வேற உருவங்கள் எடுத்து ரீசர்ஃபேஸ் ஆகிறது ஒன்று இருக்கு. எவல்யூஷன் தான் பேசிக்கா. ஆனால் குழந்தைங்களுக்கு பாட்டு எழுதும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, நாங்கள் திருப்பி கொஞ்ச நாள் குழந்தைகளாக இருக்கலாம், அந்த லென்ஸில் இந்த உலகத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ வந்து ஜென்ரலாக பாட்டு எழுத ஆரம்பிக்கிறது, படிக்க ஆரம்பிக்கிறது இதெல்லாமே ரொம்ப அப்சர்வேஷன்லேருந்து இவால்வ் ஆகிற ஒரு விஷயந்தான். ஒரு அப்சர்வேஷனை டாக்குமெண்ட் பண்ணுறது தான் எக்ஸ்பிரஷனோட அடிப்படை நோக்கமாக இருக்குது. இதை வந்து நம்மளோட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்குறதுக்கான வழிகளாக தான் நாங்கள் இசையை பார்க்குறோம். நாங்கள் பார்க்குற விஷயங்களை எங்கள் கண்ணு வழியாக நாங்கள் பார்க்குற விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக தான் மியூசிக்கை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு பாட்டு பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது ரொம்ப சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். அப்போ வந்து ஒரு நிலப்பரப்புக்கும் ஒரு பாடல் அந்த மாதிரி அவங்க யோசிச்சிருந்தாங்க. எங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு லெசன் மாதிரியோ இல்லை குழந்தைங்க இது மூலியமாக ஏதாவது ஒன்று கற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதே சமயம் பாட்டு கேட்க இனிமையாகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ண பாட்டு எல்லாமே எய்தர் இப்போ ஆக்டோமெஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்கும், அது வந்து டெக்ஸ்டர்ஸை பற்றி இருக்கும். அதாவது வழவழன்னு இருக்குது, சொரன்னு இருக்குது. ஆக்டோபஸ்ஸு அண்ணாச்சிங்க 8 கை இங்க அதில் வந்து குடுகுடுன்னு சொரன்னு ஒரு இவர் வந்தார், ஒரு குள்ளநரி வந்துச்சு, அதோட இது மென்மையாக இருந்துச்சு. இட்லி வந்து புசு புசுன்னு இருக்குது. இந்த மாதிரியான வெறும் டெக்ஸ்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் அந்த பாட்டே இருக்கும். இது வந்து காட்டுக்குள் தங்கம்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்போம். அதில் என்னன்னா ஊர்பவை நடப்பவை, மரத்தில் தொங்குறது, அதுக்கப்புறம் பறக்கிறது, நீந்துறது, இந்த மாதிரி அனிமல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ தங்கம்னு ஒரு கேரக்டரை வந்து காட்டுக்குள்ளே போகிறா. அவள் முதல்ல பார்க்குறது வந்து அவளோட ஐ லெவலுக்கு இருக்கிற விஷயங்கள், புழு பூச்சி இதெல்லாம் பார்க்குறா, அப்படியே நடக்கிறா. அதுக்கப்புறம் கரடி நடுவில் வருது, மான் நடுவில் வருது, இதெல்லாம் கொஞ்சம் இப்படி மேலே பார்க்குறா. இன்னும் மேலே பார்த்தா குரங்கு தாவி குதிக்குது, அங்கே பறவைகள் நிறைய சுற்றுது. அங்கேருந்து ஒரு குரங்கு அவளை தூக்கிட்டு போய் ஒரு தண்ணிக்குள்ளே போட்டுருது, அங்கே ஒரு முதல்ல வந்து அவளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விடுது. இந்த ஒரு ஜேர்னியில் இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், நேராக நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஒரு ஜேர்னி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலும் இதுக்குள்ளே எப்படி இப்போ குழந்தைங்களுக்கு பாட்டு பண்ணும்போது தான் முதல்ல போய் ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுச்சுன்னு எழுதவே முடியும். ஆமாம், எவ்வளோ வேணால் டீப்பான கேள்விகளையும் டீப்பான தாட்ஸையும் எழுதலாம். பட் முதல்ல போய் ஒரு குழந்தைய வீட்டில் விடுற இமேஜ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம தானே உருவாக்கி வச்சுருக்கோம். முதல்ல வந்து கடிக்கும், அது டேஞ்சரஸ், ஓகே. பட் ஆனால் குள்ளநரி வந்து ஒரு கிளவரான ஒரு விஷயங்கிறத மனுஷன் தானே சொல்கிறான். குள்ளநரி அதோட தன்மையில் இருக்கு. கிளவர்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நரித்தனம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான். அது வந்து ரொம்ப
மனுஷங்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு டேர்ம் மாதிரி தான் இருக்கும். நம்ம நரேட்டிவ்க்கு நிறைய கொண்டு வந்து வச்சுட்டு. கரெக்ட். அதனால அது ரொம்ப அதை உடைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. நான் ஏன் இதை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன்னா, நான் நிறைய லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ரொம்ப சிரிச்சுட்டு பயங்கர சந்தோஷமாக பார்த்த ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களோட குழந்தைகள் பாடல் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் முன்னாடி ரோவில் ஒரு அங்கிள் உட்காந்தாங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்கிற அவங்களோட பொண்ணோட பொண்ணு, அப்போ நான் பேத்தி, அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. புரியுது. அது எனக்கு ஒரு நல்ல இமேஜாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது எல்லா கான்சர்ட்ஸையும் நடக்காதுல்ல. பூப்பாட்டு அது ரொம்ப முக்கியமான ஒரு லைக் வெஞ்சராக யோசிச்சு பார்த்தோம்னா தமிழில் அது ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சுரல் வெஞ்சராக எங்களுக்கு தோணுச்சு. உங்களுடைய ஜேர்னியில் திடீர்னு தமிழ் பயங்கரமாக சேர்ந்துருது. ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்மளை பற்றி பாடுறோம், நமக்கு இருக்க குழப்பங்கள், நம்மளுடைய உலக பார்வை, இதெல்லாம் பாடுறோம், இதை பற்றிலாம் யோசிக்கிறோம், தப்பே இல்லை. பட் ஒரு இடத்துல இன்னும் உங்களுடைய விஷன் வந்து ப்ராடர் ஆகுது, டீப்பர் ஆகுது. அப்போது யாழ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ரிவைவ் பண்ணியிருக்கீங்க. யாழ் கட்டப்படக்கூடிய ஒரு இசைக்கருவி. நரம்புகளை எடுத்து நம்ம கட்டுறோம். சங்ககால பாடல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரும்பான ஆற்றுப்படை, சிறுபான ஆற்றுப்படை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, திருக்குறள், மணிமேகலை, இதில் எல்லாத்துலேயுமே யாழை பற்றின தகவல்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது கதைகளில் தமிழ் கிளாஸில் யாழ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உரு வழியாக தான் நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம். நான் வந்து 2014 வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேக் பண்ணுறது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி. கிட்டார்ஸ் தயாரிக்கிறது, லேப் ஸ்டீல் கிட்டார், இந்த அக்வஸ்டிக் கிட்டார்ஸ், எலக்ட்ரிக் கிட்டார்லாம் எனக்கு சும்மா ஒர்க் ஷாப்பில் பார்க்கிங்கில் வந்து வீடியோஸ், யூடியூப்பில் இருக்க வீடியோஸ், அப்புறம் இன்டர்நெட்டில் இருக்க ட்ராயிங்ஸ் இதெல்லாம் பார்த்து எனக்கு பண்ணி வாசிக்கிறது ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது எப்போவுமே பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஊருக்கு ஒரு மதுரைக்கு வரும்போது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் ஒரு 5-6 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஆரோவில் ஆர்கிடெக்சர் படித்ததுனால ஆரோவில் போயிருந்தேன். அங்கேயும் நிறையா டைம் இருந்துச்சு. அங்கே ஒரு கிட்டார் மேக்கர்கிட்ட கிட்டார் செய்ய கற்றுக்கிட்டேன், எரிசா நியோஜின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இது ஒரு 5-6 இயர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 2019 காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆர்கிடெக்சர் படிச்சிருந்தேன், ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கிங், எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா, ஆசையாக இருந்துச்சு, பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் ஆரம்பிச்சது. ஒரு விஷயம் தோணுனது என்னென்னா, இப்போ கிட்டார் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு சின்ன டைமில் வந்து பயங்கரமாக எவால்வ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஊரில் ஒரு கிட்டார், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு நினச்சாலே முதல்ல கிட்டாரோ இல்லை பியானோவோ இல்லை ஒரு ட்ரம் கிட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இது ஏன் நடக்குதுன்னா, நமக்கு எவல்யூஷன் நல்லா நடந்திருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில். இன்னும் மோர் ஆக்சசிபிளாக இருக்குது. மோர் ஆக்சசிபிள் ஆனதை விட இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே அது எவால்வ் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் 400 இயர்ஸ். அதோட டிசைன் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு 10 வருஷத்துலையும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெட்டர் ஆகிட்டே இருக்குது. டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு ஆக்சசிபிளாக இருக்கக்கூடிய மாடர்ன் டே கிட்டாருக்கும் என்ன எவல்யூஷன் நடந்திருக்கு? ஸோ இப்போ நம்ம முதல் கிட்டார் வந்து 600 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ரெனைசன்ஸ் கிட்டார். ஸோ அதோட சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும், ஒரு பார்லர் சைஸ்னுவாங்க. ஸோ அதோட பாடி வேறு, அதோட உள்ளே இருக்க பிரேசிங் வேறு, அதோட ஸ்ட்ரிங் மெட்டீரியல் வேறு, இந்த ஃப்ரெட்டு வந்து கயரில் கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து கிளாசிக்கல் கிட்டார்ஸ் வருது, ஸ்பானிஷ் கிளாசிக்கல் கிட்டார்ஸ். அது வந்து இன்னும் ப்ராப்பராக ஃப்ரெட்டடாக ஃப்ளாட் இதில் வருது. அதுக்கப்புறம் ஒரு டைமில் வந்து இப்போது மார்டின் மாதிரியான கம்பெனிஸ் வந்து அக்வஸ்டிக் கிட்டார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த டெட் நாட் ஷேப். ஸோ இது வந்து ஒரு சேஞ்சாக வருது. இதுக்கப்புறம் லெஸ் பால் வந்து எலக்ட்ரிக் கிட்டார் கொண்டு வராரு, லியோ ஃபென்ட்ரோ, லெஸ் பாலும். ஸோ அவங்க எலக்ட்ரிக் கிட்டார் கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்தும் ஜானர்ஸ் இவால்வ் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ளூஸ்க்கான ஒரு சவுண்ட் வந்து அந்த பர்டிகுலர் கிட்டாரோட டிசைன்லேருந்து வருது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் கிட்டார் வந்ததுக்கப்புறம் ராக் அண்ட் ரோல் வருது, இன்னும் வேறு மாதிரியான ப்ளூஸ் வருது, ஜாஸ் வருது. ஸோ இதெல்லாமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு ஜானரை எவால்வ் பண்ணுறதுக்கான இதுவாக இருக்குது. ஸோ இந்த 400 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியிலே கிட்டார் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் போயிருக்கு. வேற நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட 100கணக்கான வருஷங்களாக நம்ம ஒரே டிசைன் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளால் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதை மாடர்னைஸ் பண்ண முடியுமா, அதை இப்போ இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஆரம்பிச்சது. லக்கிலி நான் வந்து மதுரையில் சிவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணேன். ஸோ அவரும் இப்போ நம்ம உறுப்பானர் பேண்டில் இருக்கிறார். ஸோ அவர் வந்து கேட்டிருந்தார் யாழ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் அவர் வந்து அந்த கீழடியில் வேலை பார்த்துட்டு அந்த ட்ரிப்பில் இருந்தார். ஸோ
யாழ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவருக்கு என்ன அவருக்கு வந்து யாழ் வச்சு ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு துண்டை விரிச்சிட்டு வாசிக்கணும் அப்படின்றது தான் அவரோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ அவர் கேட்டிருந்தபோது அதுக்கப்புறம் யாழ் பற்றி தேடி பார்க்கும்போது பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. எனக்கும் யாழ் பற்றி பெருசாக தெரில. ஏன்னா யாழ்ன்றது நம்ம யாழினி இந்த மாதிரி பேர்களில் கேள்விப்பட்டிருப்போம். பட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அது எப்படி இருக்கும், நம்ம எம்ஜிஆர் படத்தில் அந்த வச்சுட்டு அதான் ஒரு இமேஜாக இருக்கும். பட் அது லயர், அது வந்து ஒரு சின்ன ஹார்ப் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது யாழ் இல்லை அப்படின்றது லேட்டராக தெரிய வந்துச்சு. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை, வீடியோஸ் எதுவுமே இல்லை. மியூசியமில் சில ப்ரோட்டோடைப்ஸ் இருந்துச்சு விச் ஆர் நாட் பிளேயபிள். ஒரு ஷோ பீசஸ் மாதிரி அந்த ட்ராயிங்கை வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து அந்த பேர் தொடர்ந்துக்கிட்டே வருது, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அதோட சவுண்ட் இல்லை அப்படின்றது. இதுக்கு முன்னாடி விபுலானந்த அடிகளார் தான் கடைசியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து 47 வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருக்காரு, 1947. ஸோ அதுக்கப்புறம் அது இல்லை, அதுவும் ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்டிங் இருக்கலாம், ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரில. இதோட ரெக்கார்டிங் ஆடியோ சாம்பிள்ஸ் எதுவுமே இல்லை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது லேட்டர் I was able to find like informations எல்லாமே சங்கம் லிட்ரேச்சரில் தான் இருக்குது. ஸ்மால் ஸ்டோரிஸ் அபவுட் த இன்ஸ்ட்ருமெண்ட், how they sat and played, எப்படி அதோட பார்ட்ஸ் இருந்துச்சு, என்ன வுட்டில் பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரியான வுட்டு தேர்ந்தெடுத்தாங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன கதைகள் இதெல்லாம் நமக்கு வந்து சங்கமில் இருக்குது. சங்கமில் இருக்குது. இப்போ சிலப்பதிகாரமில் பார்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. சீவகசிந்தாமணில் எப்படி உட்காந்து வாசிக்கணும் இருக்குது, என்ன மரம் யூஸ் பண்ணணும், என்ன மரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. இதெல்லாம் சீன்ஸாக இருக்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த யாரோட பார்ட்ஸு அதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லலாம். இந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோரிஸ்குள்ளே இருக்கும். லைக் இது யாழை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. இட் வாஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கல்ச்சர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த ஸ்டோரிஸ்குள்ளே இதோட கதைகள்லாம் இருக்கும். ஸோ இப்போ யாழோட இந்த ஷேப்பு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட 8th month பெல்லியோட வளைவு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பைல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கம்பைல் பண்ணி we don't have sculptural references also. திருமயமில் ஒரே ஒரு ஸ்கல்ப்சர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டராக நமக்கு வீணை வந்ததுக்கப்புறம் அதோட ஸ்கல்ப்சர்ஸ் நிறையா இருக்குது, ஃப்ரெட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பட் ஃப்ரெட்லெஸ் ஓப்பன் ஸ்ட்ரிங் யாழோட ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நமக்கு பெருசாக இல்லை திருமயமில். ஏன் அது பேர் ஃப்ரெட்லெஸ்? இது வந்து நமக்கு ஓப்பன் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இப்போ கிட்டாரில் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரே ஸ்ட்ரிங்கில் நம்ம நிறையா நோட்ஸ் வாசிக்கிறோம். பட் யாழில் வந்து நம்ம இப்படி தான் வாசிக்க முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு நோட்டுக்கான ஒரு ஸ்ட்ரிங்கும் டியூன் பண்ணுறதுக்கான தேவை இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு நோட்டு தான் வாசிக்கும். ஒரு நோட்டு தான் வாசிக்கும். எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது? அது வந்து நமக்கு சிலப்பதிகாரமில் இருக்குது. 7 ஸ்ட்ரிங் இருக்கிறது வந்து செங்கோட்டியாழ். 7 ஸ்வரம், அதோட மல்டிபிள்ஸ் 7, 14, 19 இருக்குது, 21 இருக்குது. 21க்கு மேலே வந்து 28 வரையும் பெரியாள். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பெரியாள்ன்றாங்க. ஸோ செங்கோட்டியாள், சகோடையாள், மகரையாள், பேரியாள், சீரியாள், கைவெளியாள், இந்த மாதிரியான யாழ் வகைகள்லாம் இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பேஸ். அதில் நம்ம எதை ரிவைவ் பண்ணியிருக்கோம்? எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆஹா, நைஸ். ஃபஸ்ட்டு செங்கோட்டி யாழ் தான் பண்ணுவோம். இருக்கிறதுலேயே சிம்பிளஸ்ட்டு யாழ் ஆரம்பிச்சது. அது பண்ணி முடிக்கும் போதே பயங்கர குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா வெறும் டெக்ஸ்ட்டை நம்பி பண்ணிகிட்டு இருந்தது. டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு பண்ணிடுறது. சவுண்டு வருமா வராதா, ரெஃபரன்சஸ் இல்லை. அது ஒரு 1 year எடுத்துச்சு முதல் யாழ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த 1 year வந்து ஹோப் அண்ட் ஹோப்லெஸ் அந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவேன். சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பண்ணி ஸ்ட்ரிங் கட்டும்போது உடஞ்சிருச்சு டக்குன்னு. 10-11 months ஆஃப் ஒர்க்குக்கு அப்புறம் அது உடஞ்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்புறம் திரும்பி அதை ரெக்டிஃபை பண்ணி சவுண்டு கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வாசிச்சது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து June 4, 2020 அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாசிச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன், அது ஸ்ட்ரிங் உடஞ்சி அதுக்கப்புறம் திரும்பி அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வாசிச்சது. ரொம்ப புது சவுண்டாக இருந்துச்சு. வீணையோட சவுண்டு மாதிரியும் இல்லை, கிட்டாரோட சவுண்டு மாதிரியும் இல்லை, புது சவுண்டாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக யாருமே கேட்காத, யாருமே பார்க்காத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ரிவைவ் பண்ணிட்டோன்ற ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியுதா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வந்து அது இன்னும் வந்து மக்கள் சொல்கிறாங்கல்ல, அதுலேருந்து தான் அது ரியலைஸே ஆகுது. ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நான் கராஜில் பண்ணுவேன், யார்கிட்டையும் காமிச்சதில்லை, போஸ்ட் பண்ணதில்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அப்படி தான் பண்ணேன். பட் பீப்புள் எவ்வளோ யாழுன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி பார்க்குறாங்கன்றதை வச்சு தான் அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துகிட்டே வருது இப்போ வரையுமே. ஒரு தலைமுறைக்கே உங்கள் வழியாக யாழ் தெரிய வந்திருக்கு. எல்லாருமே ஃபஸ்ட் டைம் உங்களால் தான் நாங்கள் யாழே கேட்டிருக்கோம். இது ஒரு கண்டினியூஸான ஒர்க். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இதில் முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நம்ம 100 years லாஸ்ட் 100 years எடுத்தோம்னா அபிராம் பண்டிதர்
ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் விபுலானந்தர் இருக்காரு, அப்புறம் மம்மது இருக்காரு, மம்மது இப்பயும் மதுரையில் இருக்கிறாரு, கலைவாணி அம்மா இருக்காங்க. ஸோ இவங்களோட கண்டினியூவேஷன் தான் அது. அதுக்கு அவங்கெல்லாம் இப்போ ரிசர்ச் பண்ணி 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 தான் நம்ம இதை பண்ண முடியுது. ரிலே ரேஸில் டார்ச் மாற்றுற மாதிரி. கண்டிப்பாக. ஆமாம், அந்த மாதிரி தான். நைஸ், வெரி ஹாப்பிங்க. ஆக்சுவலாக பயங்கரமான விஷயம் அது. ஏன்னா பாட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம், பிடிச்சதை பேசுகிறோம், தெரியாத கேள்வியாக கேட்குறோம், இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது இப்போது இந்த இடத்துல நீங்கள் கிட்டத்தட்ட மறுபடி ஒரு ஒரு டிசைன் ஜோனுக்குள்ளே வரீங்க. மியூசிக்கை தாண்டி டிசைன் ஆஸ்பெக்ட்குள்ளே வரீங்க. வந்த பிறகு உரு ஃபார்ம் ஆகுது. அங்கே ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் ஆகுறீங்க. ஓகே, நம்ம க்ரியேட்டிவாக இருக்க வந்தோம், பாட்டு பண்ண வந்தோம், டிசைன் பண்ணுறோம், இப்போது ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கோம். இது ஒரு குழப்பமான ஸ்டேட் இல்லையா? நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது. ஆக்சுவலாக அது குழப்பமான ஒரு ஸ்டேட்டாக தான் எப்போவுமே இருக்கும். பட் ஏன்னா இப்போ இது வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதா இருக்குது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சஸ்டெயின் ஆகுறதுக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ரிவைவிங். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் திரும்பி வந்தால் மட்டும் பத்தாது, அது வாசிக்கப்படணும். அது வந்து வாசிக்கப்பட்டால் மட்டும் பத்தாது, ஒரு குரூப் மட்டுமே வாசித்தாலும் பத்தாது. அதை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அதை கற்றுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதை கற்றுட்டு அதை எங்கே வாசிப்பாங்க அப்படின்றதுக்கான இடங்கள் வேணும். ஸோ இது ஒரு பெரிய எக்கோ சிஸ்டமாக இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதையும் சேர்த்து எனேபிள் பண்ணணும். இதை ரன் பண்ணுறதுக்கு ஆண்டர்ப்ரனராக இருந்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஐ எம் ஸோ கிளாட் நீங்கள் அது வரைக்கும் யோசிச்சது. இல்லை, அது வேற வழி இல்லை. இதை வந்து திருப்பி இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஒரு 100 year ஜேர்னி. இது ஒரு மேரத்தான், இது ஒரு ஸ்ப்ரிண்ட் கிடையாது. இதை உடனே செஞ்சிட்டோங்கிறதுனால இதில் ஒரு இன்பம் எல்லாமே இருக்குது, சந்தோஷம் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான தேவை ரொம்ப இருக்குது. அதனால இதை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கான வேலை ஒன்று இருக்குது. அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான தேவை நிறைய இருக்குது. யாழ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குடமுழா. குடமுழாங்கிறது அதுவும் சங்க காலத்தில் இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சிதம்பரத்தில் ஒரு குடமுழா இருக்குது ஆக்சுவலாக. பஞ்சமுக வாத்தியம், முழவுலேருந்து தான் குடமுழா வருது. ஸோ அது வந்து ஒரு இப்போ முழவு வந்து கேரளாவில் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான ஒரு பஞ்சமுக வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூரில் ஒரு பெரிய குடமுழா இருக்குது. அங்கே இன்னும் அவங்க வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட டைரெக்டாக கற்றுக்க முடியல எங்களால். ஏன்? அதுக்கு கல்ச்சுரல் ரீசன்ஸ், சோஷியல் ரீசன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ குடமுழா வந்து தருண் வந்து ஃபஸ்ட்டு யாழ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பித்து முதல் குடமுழாவை மண்ணில் தான் செஞ்சான். ஸோ மண்ணில் செஞ்சுட்டு கயிறு தான் அதில் கட்டினான் முதல்ல. ஆனால் அது வந்து ஃபார்மாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சவுண்டாக பயங்கர குடமுழாவோட சவுண்டு வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் சவுண்டாக ஒன்று இருக்கும். அந்த ரிவர்ப் வந்து ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதில் என்ன அழகாக இருக்குன்னா, நடுவில் இருக்கிறது வந்து ரொம்ப பேஸியான சவுண்டாக இருக்கும், சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு ட்ரெபிள்கான சவுண்டு மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே தனித்தனி நொட்டேஷன்ஸாகவும் கேட்கும். நடுமுகம் சுற்றி இருக்கிற 4 முகத்தில் வேறு வேறு நோட்ஸ்லாம் கேட்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அதோட எவல்யூஷன் என்னவாச்சுன்னா, கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் மாடர்னைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இப்போ குடமுழா வந்து ஆக்சுவலாக பெருசாக இருக்கும், 200 கிலோ இருக்கும், வெண்கலத்தில் செஞ்சுருப்பாங்க. ஹெவியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணோன்னா அதை சின்ன சைஸில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதுவும் ஹெவியாக இருந்துச்சு மண்ணில் பண்ணும்போது. ஸோ திரும்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை பிராஸில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான மாடர்னைசேஷன் தொடங்க. யாழ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சவுண்டு கேட்கல, மைக் வச்சா தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மைக் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு ரொம்ப. ஏன்னா ரொம்ப இப்போ கிட்டாரில் வர சவுண்ட் கூட அது வராது, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள பிக்கப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ப்ளக்இன் பண்ணி நம்ம வாசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான மாடர்னைசேஷன்ஸ் தொடர்ந்து போய் இன்ஸ்ட்ருமெண்ட் எவால்வ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, யாழ் வந்து எந்த மரத்தில் செய்யணும், எந்த மரத்தில் செய்யக்கூடாதுன்னா குறிப்புகள் இருக்குது நம்ம லிட்ரேச்சர்லன்னு. ஸோ இப்போ செங்கோட்டி யாழ்ன்றது வந்து செம்மையான மரம், செம்மரத்தில் இருந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ நம்மளால் அது ரொம்ப ஈஸியாக சோர்ஸ் பண்ண புஷ்பா. ஆமாம். ஸோ அதனால் அதுக்கு அதோட டோனிங்க்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு மரம் வந்து ரெட் செடார் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். என்ன மாதிரி மரங்கள் செய்யக்கூடாதுன்றது வந்து சீவக சிந்தாமணியில் ஒரு சீன் இருக்கும். அது எப்படின்னா வந்து ஒரு யாழ் காம்படிஷன் நடக்கும் சீவகனுக்கும் கந்தர்வத்தைக்கும். ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து யாழை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒருத்தர் இருப்பார். அவரோட வேலை வந்து நீ கரெக்டான யாழ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து உட்டை டெஸ்ட் பண்ணும்போது சொல்லுவார், இந்த மாதிரி இடி விழுந்த மரத்தில் இந்த யாழ் செஞ்சுருக்கு, அதனால் அதை நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. இன்னொரு இதில் வந்து இந்த மரம் வந்து
இதில் வந்து நீர் ஜாஸ்தி இருக்குது, அதனால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போயுமே நம்ம எல்லா மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கர்ஸ் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் பார்ப்பாங்க. மரத்தை காய வச்சு அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் பிலோ 5% இருக்கணும் அப்படின்றது பார்ப்பாங்க. அது பயங்கர இதுவாக இருந்துச்சு. யாழ் குடமுழா வச்சு நம்ம ரிவைவ் பண்ணுறோம், அது மாடர்னைஸ் பண்ணுறோம், என்ன எவல்யூஷன் அதுக்கு தேவையோ இந்த டைம்ஸுக்கு அதை பண்ணுறோம். அதுலேருந்து பாடல்களும் பண்ணுறீங்க. பன்னிசை மரபோடு கூட்டிசை கட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். தொல்காப்பியத்தின் அடிப்படையில் திணையையும் பொழுதையும் இணைத்து அதன் நிமித்தமான உணர்வுகளை இசையால் அணுகும் ஒரு முயற்சி இது. இசையும் இசை கருவியும் அறிவியலின் ஆற்றலுக்கேற்ப எவ்வளவு மாறினாலும் மாறாத ஒன்று உணர்வு. அந்த உணர்வின் பயணத்தை தொடர தொல் உறுப்பானரின் முதல் இசை தொகுப்பு. ஒரு பேண்டா உருவாகிறதே ஒரு ஜேர்னியா இருந்துச்சு. ஒத்த செவரு ஒரு பேண்டு தான். ஒத்த செவரு சொல்ற கதைகள் வேறவா இருக்கு, ஒத்த செவரு பார்க்குற விஷயங்கள் வேறவா இருக்கு. இப்போ உறுப்பானருங்கிறது வந்து யாழ் குடமுழா இந்த மாதிரியான தமிழ் இசைக்கருவிகளா பழைய இசைக்கருவிகள், அழிந்து வரக்கூடிய இசைக்கருவிகள், நம்ம ஊரோட இசைக்கருவிகள் எல்லாத்தையும் மீட்டுருவாக்கம் பண்ணி அது மூலியமா இசைக்கணுங்கிறது தான் அதோட கோர் அப்ஜெக்டிவ். உறுப்பானரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கான தேவை எங்க இருக்குன்னா, யாழ் மாதிரியான இதை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிறதுக்கு, அதை பழகிறதுக்கு ஒரு 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 குரூப் தேவைப்படுது. அதுதான் அது. இப்போ உறுப்பானரில் யாழ் குடமுழா இப்படி நம்மளுடைய நிலம் சார்ந்து நம்மளுடைய மண்ணிலிருந்து வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஐடியா வந்து அந்த சவுண்ட்ஸ்கேப்பை ரீக்ரியேட் பண்ண முடியுமா, இல்லை சவுண்ட்ஸ்கேப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா? அந்த சவுண்ட்ஸ்கேப் எப்படி இருந்திருக்கும், அதோட எக்ஸ்ப்ளோரேஷன் தான் உறுப்பானர். அது வந்து லைக் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மட்டும் இல்லாமல் அதோட ஃபார்மு லைக் கண்டென்ட்டு, பேண்டில் வாசிக்கிற பாடல்களோட தன்மை அது வந்து. ஆனால் நாங்கள் தொல்காப்பியத்தை சார்ந்து அது இருக்குங்கிறதுனாலையோ இல்லை பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிறதுனாலையோ அதோட தன்மை வந்து ரொம்ப பழசாக இருக்குங்கிறது கிடையாது. நான் என்ன மாதிரி சொல்ல வரோன்னா, அதோட சாராம்சம், அதோட கண்டென்ட்டோட கோர் வந்து ரொம்ப இந்த ஆல்பத்தில் முழுசாக தொல்காப்பியத்தை சார்ந்து எடுத்திருக்கோம். தொல்காப்பியத்தோட அடிப்படை என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிலம், ஒரு திணை, அந்த திணைக்கு ஒரு நிமித்தம் இருக்குது, அந்த திணையோட கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது, அவங்க கலை பழகிறதுக்கான ஒரு சிறு பொழுது இருக்குது, அதுக்கான ஒரு பண் இருக்குது. பண்ணுங்கிறது நொட்டேஷனல் சிஸ்டம், சிறு பொழுதுங்கிறது டைம். இது எல்லாமே தொல்காப்பியம் வந்து லைக் நமக்கு வழிவகுக்குது. இந்த நிலத்தில் இந்த மாதிரியான பாடல்கள் இந்த பண்ணில் பாடுவாங்க இப்படிங்கிற டாக்குமெண்டேஷன் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை பேஸாக வச்சுக்கிட்டு நாங்கள் கான்டெம்ப்ரரியாக எங்களுக்கு தோன்ற விஷயங்களை தான் எழுதுகிறோம். அதில் இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்புக்கும் ஒரு நிமித்தத்துக்கும் ஒரு பொழுதுக்கும் இந்த பாடல்களை அறிமுகப்படுத்துறது தான் தொல்லோட முதல் வேலையாக இருக்குது. ஸோ உறுப்பானர்லேருந்து உருவான முதல் ஆல்பம் வந்து தொல். ஆமாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எப்படி வாசிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டாக்குமெண்ட்டே ஆகலை. அதனால எங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இதை பர்ஃபார்மன்ஸ் வீடியோவாக ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தோணுச்சு. அங்கேருந்து தான் தொல்லை வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வீடியோவாக டாக்குமெண்ட் பண்ணி இப்போ ஒரு வாரமாக அதை உறுப்பானர் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குது யாழ் குடமுழா தாண்டி? யாழ் வகைகள்னு பார்த்தோம்னா சீரியாழ், செங்கோட்டி யாழ் யூஸ் பண்ணுறோம், சகோடை யாழ் யூஸ் பண்ணுறோம், கைவெளி யாழ் சில இடங்களில் யூஸ் பண்ணுறோம். இந்த 4 வகை. பெரியாள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், பெரியாள் ஒரு ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசு, 7 அடி இடத்துல இருக்கக்கூடியது. உங்கள் ஹைட்டா? என்ன உங்கள் ஹைட்டும். ஸோ அது தவிர்த்து குடமுழா, துடும்பு, உரிமி, உடுக்கை, பறை, கடம், கொம்பு, கொக்கரை, குழல், அப்புறம் சங்கு, மணி, இன்னொரு மெம்பரைன் ஃப்ளூட் மாதிரியான இது தவிர வந்து ஒரு பேஸ் கிட்டாரும் இருக்குது. ஸோ அந்த பேஸ் கிட்டார் வந்து எல்லாத்துக்குமான ஒரு பேஸ் வந்து இன்னும் யாழா இன்னும் வடிவத்தை எங்களால் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. அது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருக்குது. ஸோ பேஸ் மட்டும் எல்லாத்தையும் இழுத்து கட்டுறதுக்கான தேவை ஒன்று இருக்குது. பேஸ் வந்து அதுதான் பண்ணும், ரிதம் மெலடி எல்லாத்தையுமே சேர்த்து கட்டும். அந்த இதுக்காக பேஸ் மட்டும் இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் கிட்டார் மட்டும் வச்சுக்கிட்டோம். மொத்தம் 8 பேர் இருக்காங்க பேண்டில். கௌதம், சிவா, கீர்த்தி, விஸ்வா, விக்ரம், இளையா, நானும் பிரவேகா. உங்களுக்கே நர்ச்சரிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா மல்டிபிள் விஷயங்கள் பண்ணும்போது, எஸ்பெஷலி நம்ம தமிழ் லிட்ரேச்சர் நிறையா படிக்கும்போதெல்லாம் யாழ மீட்டுருவாக்கம் பண்ணுறதா இருக்கலாம், உருனுடைய அப்ஜெக்டிவை டிஃபைன் பண்ணுறதா இருக்கலாம், நிறைய தமிழ் வாசிப்பாக இருக்கலாம். இது தருணுக்கும் பிரவேகாவுக்கும் என்ன பண்ணியிருக்கு? பர்சனலாக தருண் நீ சொல்லும் போது எனக்கு வந்து இப்போ நான் என்ன உணர்றேன் அப்படிங்கிறத வேணால் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது நான் ஒரு இண்டிவிஜுவலாக என்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒரு பர்சனாக, ஒரு பர்சோனாவாக நான் இதெல்லாம் பண்ணுறேன், நான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறத ரொம்ப முன்னிறுத்திக்கிறது ரொம்ப முக்கியமான. நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன் பாரு, நான் எவ்வளோ வித்தியாசமானவனாக இருக்கேன், என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுது இப்படிங்கிறது என்னோட இது ஆரம்பிக்கும் போது ஒத்த செவரில் வந்து நானும் தருணும் ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப தெளிவாக நம்ம இதை மாதிரி தான் பாட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சது. அது காலப்போக்கில் எல்லாமே படிக்க படிக்க பழக பழக இந்த பேண்டு, இந்த கம்பெனிஸ், இந்த ஸ்டுடியோ, இந்த மக்கள் கொடுத்த அனுபவத்தில் இப்போ எனக்கு வந்து கூட்டத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம், கூட்டம் ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் ஆர் லைக் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அதாவது என்னோட தன்மையை ஷேப் பண்ணுறதே என்னை சுற்றி இருக்கிற மக்கள் தான். நான் யார் கூட பழகிறேன், நான் என்ன மாதிரியான தாட்ஸ் யோசிக்கிறேங்கிறது வந்து என்னை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து அவ்வளோ டிஃபைன் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, நான் கேர்ஃபுல்லாக இல்லை, ஆனால் அது வந்து தானாக அது அவ்வளோ அழகாக அமைஞ்சிருச்சு. அதுக்கு எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் காரணம். நிறைய தப்பு இருக்குது, நிறைய சரியும் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, கூட்டம் ரொம்ப முக்கியம்னு தோணுது. கூட்டம் தான் நம்மளை இன்னும் தூரம் கூட்டு போகும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் கூட்டமாக இருக்கிறது இருக்குல்ல, அது ஆக்சுவலாக ஒரு ரிபல்லியஸ் ஆக்ட். நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் க்ரௌட்லேருந்து தனியாக இருந்து க்ரௌடை கேள்வி கேட்குறது அது எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சுல்ல. இப்போது க்ரௌடுக்குள்ளே இருந்து தான் நம்ம க்ரௌடை கேள்வி கேட்கணும். க்ரௌட்லேருந்து வெளில வந்துட்டு க்ரௌடை கேள்வி கேட்க முடியாது. அது வந்து அப்புறம் தெர் இஸ் நோ பாயிண்ட், தனியாக கத்திட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். கார்த்திக் நேதாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஃபிலாசபி சொன்னாங்க, கார்னிவலைசேஷன் அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. கொண்டாட்ட மனப்பான்மை, அதாவது கூடி ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து கொண்டாடுறது இருக்குல்ல, கார்னிவலைசேஷன், அதை சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த போராட்டத்துக்கும் கார்னிவலைசேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்றதே ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் சொன்னது அது சிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை, காலம் வந்து இப்போ ஃபிலசாபிக்கல் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீ எவ்வளோ வித்தியாசமானவன் தெரியுமா அப்படிங்கிறத தான் நமக்கு ஊட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம பொசிஷன் பண்ணுறது, பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம ரொம்ப வித்தியாசமானவன் அப்படிங்கிறத நம்ம முன்னிறுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலத்தில். அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நிறைய பேர் கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாக பார்க்கலாம். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இதை ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று, எவ்ரிபடி இஸ் யூனிக், கரெக்டா? அது ஒரு சென்ஸு. அப்போ எவ்ரிபடி இஸ் யூனிக்னா எல்லாரும் ஒன்று தானே? ஆமாம். அதனால் நான் வந்து எல்லாரும் ஒன்று தான் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நான் யாருன்றதை தாண்டி நம்ம ஜாலியாக இருப்போம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. நைஸ். நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஜேர்னி நிறைய லேர்னிங் இருக்குது, இன்னும் கற்றுக்கிறது அந்த மாதிரி தான். தருண் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நிறைய இப்போது மியூசிக்கலாக கொஞ்சம் கற்றுக்க முடிஞ்சிச்சு, இதுவாகவும் லிட்ரேச்சராகவும் படிக்க முடியுது. குழப்பத்தோடு தான் இருக்கேன் நான். குழப்பத்தோடு தான் இருக்கீங்களா? இது குழப்பத்தை பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக குழப்பத்திலே இருக்கோம். இந்த குழப்பத்தில் இருக்கிறதுன்றது ஒரு கிரியேட்டருக்கு நல்லதா கெட்டதா? தவிர்க்க முடியாததாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. சில டைமில் வந்து அது வருது, சில இடங்களில் தெரியுது, திரும்பி ஏதோ சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணும்போது திரும்பி அந்த குழப்பங்கள் வருது. தெளிவாகிற மாதிரியே இருக்குது. அப்படியே போயிட்டு கிட்டத்தை வர காணாம பேரிட பாலாஜி அந்த மாதிரி தான் போகுது. நீங்கள் ஒரு பக்கம் ரிசர்ச் டிசைன் அந்த ஆஸ்பெக்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. பிரவேகா இன்னொரு பக்கம் டிசைன் ஆஸ்பெக்ட், அதாவது கிராஃபிக் டிசைன், படங்களுடைய மார்க்கெட்டிங், படங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது வெவ்வேறு துறையில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றது இருக்குல்ல, ஆர் நம்மளை வந்து வெவ்வேறு சூழல்களில் வைக்கிறது, அது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு?
நீங்கள் பாட்டுக்கு பாட்டு பண்ணிட்டு ஒத்த செவராகவே இருக்கலாமே. எங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரொம்ப தெளிவாக ஒத்த செவர ஆரம்பிக்கும் போது ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா என்ன யோசிச்சோன்னா, எங்களுக்கு எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வழி வந்து ஒத்த செவரு கிடையாது. ஒத்த செவரை வந்து அப்படி கரப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுருந்தோம். கரப்ட்னா நான் என்ன மாதிரி சொல்ல வரேன்னா, ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து ஒன்று டிமாண்ட் பண்ணும். அந்த டிமாண்டுக்கு சப்ளை கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கான டிமாண்ட் இன்னும் அதிகமாயிட்டே போகும். அதுதான் எக்கனாமிக்ஸு. ஸோ எங்களுக்கு வந்து ஒத்த செவரு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா எங்கள் 2 பேரோட குழப்பங்களையும் எங்களை சார்ந்து இருக்கிறவங்களோட கதைகளையும் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கும் பாட்டாக பாடுறதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேண்டாக இருந்துச்சு. ஸோ ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவாக இதிலேருந்து நம்ம காசு பார்க்கணுங்கிறத வந்து என்றைக்குமே கட்டாயமாக இருக்கக்கூடாது. இதிலேருந்து காசு வந்துச்சுன்னா ஓகே, சூப்பர், யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளை பெட்டர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுதான் நம்மளோட காசு பார்க்கறதுக்கான ஒரே வழியாக இருக்கக்கூடாது. 2 பேருமே வேற வேற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் 2 பேருமே எடுத்த ஒரு முடிவாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல இதுக்கு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப திருப்பி மெயின் ஸ்ட்ரீம் சினிமா சார்ந்த ஆர் லைக் சினிமாவில் ஒரு மீட்டரில் கேட்பாங்க, அந்த மீட்டருக்கு கேட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தேவையாக இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு தோணுன ஒரு விஷயம் இதுவாக இருந்துச்சு. அதனால நம்ம சும்மா ஜாலியாக நம்ம இயல்பாக இருப்போம், காசு பண்ணுறதுக்கு வேற வேற விஷயங்கள் செய்வோம் அப்படிங்கிறத 2 பேருமே பேசி எடுத்த முடிவு தான். ஓகே. 2 பேருமே கட்டடக்கலைஞர்கள், 2 பேருமே டிசைன் துறையில் தான் ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் வந்து கிரிப்டோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், UI UX டிசைன் அந்த மாதிரியான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு படத்தில் ஒர்க் பண்ணால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மாவீரியனில் வேலை செஞ்சேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அதுவும் ஒரு மாதிரி எனக்கு அது கரெக்டாக வருதோ வரலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டுடியோக்கு வந்தேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் போய் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணேன். இது சில அனுபவம் கொடுத்துச்சு. இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு என் வாழ்க்கை. ஒரு வருஷமும் வேற வேற விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாமே ஆசைப்பட்டு தான் செய்கிறேன், எல்லாமே பிடிச்சி தான் செய்கிறேன். அது என்ன ஒரு மாதிரி மெச்சூர் ஆக்கியிருக்கு. நான் 10 வருஷம் முன்னாடி உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பிரவேகா சிரிப்பு மாறவே இல்லை. அதுதான் சக்ஸஸ் நினைக்கிறேன். இருக்கலாம், அந்த கண்ணே காணாம போயிடும். சரி, 10 வருஷமா எப்படி ஒன்றாவே இருக்கீங்க? சண்டை வரலையா? அது எப்படி வராமல் இருக்கும்? அது கண்டிப்பாக வரும். ஆனால் 2 பேருமே என்னால் தருணை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். தருணுக்கும் அதே தான். சண்டை வந்துச்சுன்னா சண்டை போட்டுருவோம். சண்டை வந்துச்சுன்னா சண்டை போடுறது. ஆமாம், சண்டை வந்துச்சுன்னா சண்டை போட்டுருவோம், கோச்சிட்டு பேசிப்போம். அப்புறம் சரியா பேசினா அது தானே சரியாயிடும். அப்போ வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப குழப்பமான ஒரு டைம். என்ன பண்ண போகிறோங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியல. ஸோ அந்த ஸ்டுடியோ எடுக்கிறது, லைக் நாங்கள் 2 பேரும் வேலை செய்யறதுக்கான ஸ்டுடியோ எடுக்கிறது. காலேஜ் முடிச்சுட்டு அப்போதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அது பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்தோடனே 2 பேரும் லைக் வேற வேற. தருண் வந்து ஹொசூர்லேருந்து ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு வரேன், நான் NIDலேருந்து டிசைன் படிச்சுட்டு வரேன். அப்போ வந்து பயங்கர 2 பேருக்குமே ரொம்ப அன்சர்டனாக இருந்துச்சு லைஃப். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு ஏஜென்சியில் போய் ஒர்க் பண்ணுறதான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபிலிம் படித்தேன், ஸோ ஃபிலிம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, ஏதாவது டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போய் சேரலாமா, அந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் என் மைண்ட் போயிட்டு இருந்துச்சு. தருண் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய ஆரம்பிக்கலாம், இதையே ப்ரொஃபஷனாக எடுக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ 2 பேருக்குமே அன்சர்டனாக இருந்த டயத்தில் 2 பேரோட அன்சர்டனிட்டிஸ் பற்றி நிறைய சண்டை வந்துச்சு அந்த டயத்தில். அது வந்து ரொம்ப முக்கியமான சண்டை. இப்போது இந்த ஜேர்னியில் ஒத்த செவரு ஆரம்பிக்கும் போதும் சரி, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சரி, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கொடுத்துருமானா கொடுக்காது. ஏன்னா நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுறோம். நடக்குமா நடக்காதா, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சப்ளை டிமாண்டை மீறி வேறு ஒன்று ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அது நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணுறோம், நல்ல விஷயம் பண்ணுறதெல்லாம் வேறு. ஆனால் இப்போது இந்த ஃபினான்ஷியல் பார்ட் ஆஃப் இட் லாஸ்ட் 10 years உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்கா? அது எப்படி இருந்திருக்கு? இன்னி வரைக்கும் அது ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு காலத்துலேயும் சில காலம் எனக்கு நல்லதாக இருக்கும், சில காலம் தருணுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த டயத்தில் ரொம்ப அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இங்கே. அதாவது இயக்கத்தில் தானாக அந்த கஷ்டங்கள் வரும், அதை 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, அப்படித்தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கோமா இல்லை அந்த மாதிரி இருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டேபிளாலாம் இல்லை.
இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த ஃபிகரிங் அவுட் ப்ராசஸில் இன்னும் நிறைய பேர் இப்போ சேர்ந்துருக்காங்க. அதனால இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது, எல்லாரும் சேர்ந்து ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுதான் சொல்கிறேன், நான் வந்து கூட்டம் வந்து எனக்கு அந்த மாதிரியான தைரியங்கள் கொடுக்குது, அந்த மாதிரியான கான்ஃபிடென்சஸ் கொடுக்குது, க்ரியேட்டிவ் கான்ஃபிடென்ஸை இன்னும் அதிகமாக்குது. சூப்பர். நிறைய பேர் கூட சேர்ந்து இருக்கும்போது உனக்கு ஃபினான்ஷியல் கரெக்டாக இவர் சொல்கிற மாதிரி தான் அது ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறது தான் அது. எனக்கு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தருண்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி. பட் ஆனால் சர்ப்ரைசிங்காக இருக்கிறதும் என்னென்னா, நம்ம யாழுன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அதுவே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. எவ்வளோ ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்குது கேட்கவே. அதை வெளிநாடுகள்லேருந்து தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இதுவரையும் இந்த 6 வருஷத்தில் ஒரு நாள் கூட யாழ் செஞ்சுக்கிட்டலாமல் இல்லை. ஸோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ யாழ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம்? இதுவரையும் ஒரு 60-70 யாழ் செஞ்சுருப்போம். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த 6 வருஷத்தில். ஸோ ஒரு யாழ் வந்து 3 மாதத்துலேருந்து மினிமம் 3 மாதம், மேக்ஸிமம் வந்து 8 to 12 months வரையும் கூட ஆகும். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது அதான், இந்த வருஷங்களில் யாழ் பண்ணாமல் இருந்தது இல்லை. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் யாழ் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது. அது சந்தோஷமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பாடல்கள், யாழை ரிவைவ் பண்ணது, உரு ஃபார்ம் பண்ணது, உருப்பானர் ஃபார்ம் பண்ணது, எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சரி, நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது எனக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உங்களோட முதல் புக் லான்ச் வந்து நம்ம மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். அந்த டயத்துலேருந்தே ரொம்ப முக்கியமாக, அதாவது இங்கே ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சரில் நடக்கிற விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பங்கு இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் கல்ச்சரில் இருக்கிறத வேற ஒரு லென்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கான கண் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா பார்க்குறேன். எங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஆசையாக பார்க்குற ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக நீங்கள் எப்போவுமே இருந்திருக்கீங்க. ஸோ நாங்கள் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தொல்லை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களை கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி யோசிக்க மட்டும் தான் செய்வாங்க. எப்பப்போ டிஸ்கஸ் பண்ணோம், கூப்பிடலான்னு யோசித்தோம், ஏன் கூப்பிடலன்னு தான் எனக்கு இருக்கும். அண்ட் இப்போது ஒரு கான்சர்ட் வருது. ஆமாம், மார்ச் 7ஆம் தேதி ஒத்த சேவரு வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 1.5 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். பயங்கர அதே தான், இந்த எவல்யூஷன் வந்து ஒத்த சேவர்லேயும் எங்களுக்கு பயங்கரமாக தெரியுது. பாடல்களே புதுசாக கேட்குது, எங்களுக்கு ரொம்ப முழுசாக கேட்குது. எங்களுக்கு நல்ல ஒரு ஜேர்னியை ஒரு ஃபுல் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்த மாதிரி, ஒத்த சேவருங்கிற பேண்டுக்கு இதுக்காக தான் இந்த பேண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுங்கிற மாதிரி ஃபீலிங். அதாவது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போது அதோடு சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மார்ச் 7ஆம் தேதி ஆரா ஸ்டுடியோஸ் ஸ்ரீநகரில் நாங்கள் வந்து ஒத்த சேவரு லைவ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். எங்களோட சேர்ந்து இன்னொரு 3 ஆர்டிஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதான் இந்த வீக்கெண்டு நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஒத்த சேவரு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கனாலோ, இல்லை என்னோட ஃபோன் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலோ பாசஸ் அவைலபிளாக இருக்குது. எங்களோட ஜேர்னியில் இது ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு புதிய ஆரம்பம். ஆமாம், ஒரு புதிய ஆரம்பம். ப்ரோ நீங்களும் வந்துருங்க, ப்ரோ நீங்களும் வாங்க ப்ரோ. ஒத்த சேவர் எப்பவுமே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான், தாராளமாக வாங்க. ஸோ பிரவேகா, தருண், ஒத்த சேவர் யாருக்கு வேணா நாங்கள் டிஎம் பண்ணலாம். ஒத்த சேவரில் நான் ஃபஸ்ட்டு கேட்ட பாட்டு ஒன்று இருக்குது. போ அன்சென்சர்டாக பாடலாமா? பாடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. போ 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 எங்கேயாச்சு போ, எங்கேயாச்சு போ, எங்கேயாச்சு போ. அவையின் உயர உன்னை வளர்க்கும் போ, காத்தும் காதல் வந்து கத்தும் போ, வயலும் சிலு சிலுன்னு ஆடும் போ, குயிலும் தினமும் பாட்டு பாடும் போ. போ 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 எங்கேயாச்சும் போ. நடந்து போ, உருண்டு போ, ஓடி போ, பறந்து போ, எங்கேயாச்சும் போ, எங்கேயாச்சும் போ. பணத்தை தேடி ஓடு ஒன்ன
இயற்கை நின்னு பார்க்க சொல்லும். நீ நின்னு அதைய பார்த்தா பணமும் தெரியும் உனக்கு சூத்தா. போ 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 எங்கேயாச்சும் போ, எங்கேயாச்சும் போ, எங்கேயாச்சும் போ. இங்கேருந்து இதை பற்றி பாட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய விஷன் தாட்ஸ் ப்ராடராக வைடராக டீப்பராக மாறி இன்றைக்கி ரொம்ப நல்ல ஸ்பேஸில் இருக்கீங்க. உங்களால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய கேட்காத கதைகளை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். தொடர்ந்து இதை பண்ணணும். ஆல்வேஸ் ஹியர் டு சப்போர்ட் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை கூப்பிட்டதுக்கு. அடுத்த வருஷம் திருப்பி வேற ஒரு ஆல்பத்தோட அந்த மாதிரி சந்திப்போம். சூப்பர் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லாரும் ஒத்த செவரு பாடல்கள் கேளுங்க. ஒத்த செவரு மூலமாக அவங்க நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவசியம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.